ஆட்சிக்கு வந்த பொழுது சொன்னார், என்னுடைய கை இரும்பு கை, எதையும் அடக்குவேன். அந்த இரும்பு கை ஒரு வாரத்திலே துருப்பிடித்து 5 ஆண்டு காலமாக துருப்பிடித்து அந்த கை அப்படியே இருக்கு. பிரச்சாரத்தில் பேசிய பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை முதல்வர் ஸ்டாலினின் இரும்பு கை துருப்பிடித்து விட்டதாக விமர்சனம் செய்துள்ளார். அருமை சொந்தங்களே, தமிழகத்தில் மட்டும் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை, கற்பழிப்பு, ரேப் மட்டுமே 2080 வழக்கு. தமிழகத்தில் எந்த ஒரு 5 ஆண்டு காலத்திலும் கூட 2080 கற்பழிப்பு சம்பவங்கள் நடக்கல. ஐயா, ஒரு சகோதரின் மீது நடத்தப்பட்ட ஒரு கொடூரமான வழக்கு கிடையாது. ஒரு குடும்பத்தை சிதைத்திருக்கக்கூடிய கைகள் அவர்கள். 2080 கற்பழிப்பு வழக்கு. 18 வயசு இருக்கக்கூடிய குழந்தைகள் மீது பாலியல் வன்கொடுமை நடந்தால் போக்சோ சட்டம் என்று சொல்வோம். 39,900 வழக்குகள் தமிழகத்தில் 5 ஆண்டுகள பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அருமை சொந்தங்களே, சட்டம் ஒழுங்கை பொறுத்தவரை 0 மார்க் போடுவதை விட நெகட்டிவ் 100 மார்க் தான் திமுகவுக்கு போடும். காரணம், ஒரு காவல்துறையை நிர்வகிக்கக்கூடிய ஒரு தன்மை முதலமைச்சருக்கு இல்ல. தமிழகத்தில் காவல்துறையினுடைய அமைச்சராக, உள்துறை அமைச்சராக முதலமைச்சர் தான் இருக்கார். எந்த வேலையும் செய்யல. ஆட்சிக்கு வந்த பொழுது சொன்னார், என்னுடைய கை இரும்பு கை, எதையும் அடக்குவேன். அந்த இரும்பு கை ஒரு வாரத்திலே துருப்பிடித்து 5 ஆண்டு காலமாக துருப்பிடித்து அந்த கை அப்படியே இருக்கு. காவல்துறையை பொறுத்தவரை கையை எல்லாம் கட்டி போட்டு பணி செய்ய என்று சொன்னால் எப்படி செய்வார்? அருமை சகோதரர்களே, இந்தியாவில் எங்கேயும் இல்லாத அவலம் தமிழகத்தில் 8 மாத காலமாக தமிழகத்திற்கு ஒரு டிஜிபி இல்லை. காவல்துறையினுடைய உயர் பொறுப்பில், தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய தலைவர் 8 மாத காலமாக தமிழகத்தில் இல்லை. ஏங்க, ஏன்? எத்தனை ஐபிஎஸ் அதிகாரிகள் இருக்கிறாங்க? 280 அதிகாரிகள் தமிழகத்திலே. ஐபிஎஸ் அதிகாரி ஒரு மாநிலத்தில் 280 பேர் வேலை பார்க்கிறாங்க. சீனியாரிட்டி அடிப்படையில் முதல்ல யார் இருக்கிறாங்களோ டிஜிபியா போடுவோம். ஆனா திமுகவை பொறுத்தவரை சீனியாரிட்டி முதல்ல இருக்கிறவங்க ஆகாதவங்க வேண்டாம், 2வது இருக்கிறவங்க வேண்டாம், 3வது இருக்கிறவங்க வேண்டாம், 6வதாக இருக்கக்கூடிய அதிகாரியை தூக்கி நீங்க டிஜிபியா போட முடியாது. பொறுப்பு டிஜிபியாக 8 மாத காலமாக போட்டு வச்சிருக்கிறாங்க. குற்றங்கள்லாம் ஒரு பக்கம் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் தாய்மார்கள் கதவை கொண்டிருக்கின்றார்கள். கிருஷ்ணகிரியில 3 வயது பெண் குழந்தைக்கு பாலியல் வன்கொடுமை. திருவண்ணாமலையில் 65 வயது மூதாட்டிக்கு பாலியல் வன்கொடுமை. ராமநாதபுரம் பக்கத்தில் சமீபத்தில் ஒரு 12வது படிக்கக்கூடிய பாப்பா எக்ஸாம் எழுதிட்டு வீட்டுக்கு வர்றாங்க. இயற்கை உபதைக்காக பக்கத்தில் தோட்டத்துக்கு போறாங்க, காணாம போறாங்க. அடுத்த நாள் காலையில பாலியல் வன்கொடுமை சடலமா கிடைக்கிறாங்க. எதற்காக இதெல்லாம் நான் சொல்கின்றேன் என்றால், அருமை சொந்தங்களே, ஒரு நிர்வாக திறமை என்பது சுத்தமாக இல்லாத ஒரு முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கள். அருமை சொந்தங்களே, மறுபடியும் உங்களுடைய பாதுகாப்பு கேள்விக்குறியாகத்தான் இருக்கு. அதனால எந்த காரணத்திற்கும் கூட திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நீங்கள் வாக்கு செலுத்தக்கூடாது என்கின்ற அன்பான வேண்டுகோளை வைக்கின்றேன். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.